உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது சொத்துங்கிறது எல்லாருக்குமே பலவித பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. இப்போ இந்த சொத்தை இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அவர் இருக்கும்போதே அந்த சொத்தை உயில் எழுதி வச்சிடறார். அதை உயில் எழுதி ரிஜிஸ்டரும் பண்ணி வச்சிடறார். இப்போ உயில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற நம்ம என்ன பண்றோம், பெயர் மாற்றணும் பட்டா மாற்றம் நம்ம போய் கேட்கும்போது அது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன, அப்பாவுடைய இது அவர் உயில் எழுதியிருக்கிறாரு, அவர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, ஆனா அதை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களே, இது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது இல்லையா? இந்த இந்த உயிலை மாற்ற முடியாததுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள், பல சிக்கல் இருக்கு. இப்போ கிராமங்களா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அங்கே யாரு என்னாருங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அது கிராம உதவியாளருக்கே அவரை பற்றி அங்கே தெரியும். அப்போ அப்படி தெரியும்போது அவருக்கு அந்த உயிலை மாற்றி கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்காது. ஆனா அப்ப நகரப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த உயிலை மாற்றி கொடுப்பதுல சிக்கல் இருக்கும். அப்ப அதை மாற்றி கொடுக்கல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா, சம்பந்தம் இல்லாத நபருக்கு மாற்றி கொடுத்துட்டா இப்படி ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா? அப்ப அதோட உண்மைத்தன்மைன்னு ஒரு விடயம் இருக்கு இல்லையா? இதை நிரூபிச்சு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்ப இதை நிரூபிக்கணும்னா எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தை இது இந்த உயில் உண்மைத்தன்மையானது தான், இது உங்களுக்கு மாற்றுவதற்கு தகுதி உடையதான நீதிமன்றத்தை நீங்க நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வைக்கிற மூலமா நீங்க அந்த சொத்தை பெயர் மாற்றலாம், பட்டா வாங்கலாம், இப்படி விடயங்கள் நீங்க செய்ய முடியும். நீதிமன்றம் நமக்கு இந்த உரிமையை கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேரு தான் ப்ரோபேட் அப்படிங்கிறது. இந்த ப்ரோபேட்டுங்கிறது இது ஒரு வழக்கு. இந்த வழக்கை நீங்க தொடுக்கும் போது உங்களுக்கான உயிலு நீங்க வச்சிருக்கக்கூடிய உயிலு உங்களுக்கு உடையது தான், உங்களுக்கு மாற்ற உரிமை இருக்குங்கிற உரிமையை கொடுக்கக்கூடியது. இந்த ப்ரொபேட்டுங்கிற ஒண்ணு வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் அந்த உயிலு அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு, அப்ப எனக்கு உரிமையானது அப்படி நீங்க சொல்லியிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பேப்பர் தானே தவிர அந்த உரிமையை நீங்க எடுத்துக்க முடியாது. அப்போ ப்ரொபேட்டுங்கிறது மஸ்ட். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இந்த ப்ரொபேட்டே நீங்க வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா அதோடைய அந்த உயிலை நீங்க பெயர் மாற்றவும் முடியாது, அதுக்கான பட்டாவை மாற்றவும் முடியாது, இல்லை ஏதாவது லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லோனும் வாங்க முடியாது. இப்படியான உங்களுக்கான உரிமையை அது கொடுக்கறது இல்லை. அது ஒரு பேப்பரா மட்டும்தான் உங்க கையில இருக்கும். அப்ப இந்த ப்ரொபேட்டுங்கிற வழக்கை நீங்க தொடுத்தா தான் உங்களுக்கான உரிமையை பெற முடியும். இந்த ப்ரொபேட் வழக்கு எப்படி, நீதிமன்றம் சொல்லியாச்சு, எங்க தொடுப்பது? இதுக்கு நீங்க என்னன்னா ஃபேமிலி கோர்ட்டு இல்ல ஹை கோர்ட்டுல போயிட்டு இந்த வழக்கை நீங்க தொடுக்கலாம். சரிங்களா? இப்ப அப்படி வழக்கு தொடுக்கலாம்ங்கிற போது இது எல்லா பகுதியிலுமே இந்த ப்ரொபேட்டுங்கிறது மஸ்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமப்புறங்கள்ல பொதுவா யாரு என்னாருன்னு தெரியும். அப்ப அங்க பெரிய அளவிற்கு அந்த ப்ரொபேட் கேட்க மாட்டாங்க அதிகாரிகள். ஆனா ஒருவேளை அதிகாரிகள் இந்த ப்ரொபேட் உங்களுக்கு இருக்காங்கிறத கேட்டா நீங்க அதை தாக்கல் செஞ்சுதான் ஆகணும். அதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். கேட்காத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா கிராமப்புறங்கள்ல கேட்கும்போது நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப நகரப்புறங்கள்ல, அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, காரைக்குடி, திருநெல்வேலி இப்படியான நகரப்புறங்கள் பகுதி இருக்கு இல்லையா? இந்த பகுதிகளில் நீங்க உயிலை மாத்தணும்னா ப்ரொபேட்டு முக்கியம். அப்ப நீங்க இந்த ஃபேமிலி கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ போய் தான் நீங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அதேபடி அதுல கேட்கப்பட்ட விடயங்கள்லாம் ஃபில் பண்ணி நீங்க இந்த ப்ரொபேட் தாக்கல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணி உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்துருச்சுன்னா, நீங்க ப்ரொபேட்டுங்கிற அந்த ஆர்டரை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உயிலை நீங்கள் பயன்படுத்துவதற்கு உரிமை உடையவரா நீங்க மாறிடுறீங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், என்னங்க எங்களோட சொத்து, உயில் எங்க அப்பா எழுதியிருக்கிறாரு, இதை மாத்துறதுக்கு இப்படியான ஒரு விடயமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது உயில் எழுதுறது நல்ல விஷயம்தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ப்ரொபேட்டு கேட்குறாங்கிறதுனால உயில் எழுதாம வைக்கிறதுங்கிறது அது அப்படியான ஒரு விடயத்துலலாம் போகக்கூடாது. ஏன்னா ப்ரொபேட் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரைட்டுங்களா? அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நீதிமன்றம் போகணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்ப இந்த ப்ரொபேட் வாங்குறதுனால இப்ப இந்த ப்ரொபேட் நீங்க வாங்கினா தான் உங்களுக்கு அந்த சொத்தை மாற்ற முடியுங்கிறது இருக்கு. அதனால உயில் எழுதி வைக்கிறது நல்லதுதான்,
அதே நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கட்டாயம் வாங்கிருங்க. அப்படி நீங்கள் வாங்காத வரைக்கும் அந்த உயில் வந்துட்டு வெறும் பேப்பர் தான். வேணும்னா இது என்னுடைய சொத்துன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அதில் நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. அதை நாங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த உயில் எப்படியாக வந்துட்டு அந்த உயில் இருக்குது, அந்த உயிலை வந்துட்டு உரிமையை மாற்றணும்னா அதற்கு வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ரொபேட்டை எப்படி வாங்குறது, அதை வாங்கக்கூடிய ப்ரொபேட்டை வச்சுட்டு நம்ம எப்படி வந்துட்டு எந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாங்கணுங்கிற அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த ப்ரொபேட்டை வச்சுட்டு நம்ம சொத்தை பேரை எப்படி மாற்றிக்கொள்ளலாம், பட்டா மாற்றலாம் அப்படிங்கிற விடயத்தை வந்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்திருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு சொத்து பிரச்சனைங்கிறது பெரிய ஒரு அது ஒரு அடிதடி கேஸ் போல இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா உறவுகளே வந்துட்டு அந்த பிரிவினை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமா நீங்க சொத்து இருக்குது. ஸோ அதனால இந்த பதிவை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டு இந்த சொத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிலில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எப்படி வந்துட்டு நிவர்த்தி செய்து அந்த உயிலுக்கு எப்படி உயிர் கொடுப்பதுங்கிறத அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். உறவுகளே, மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.